அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. மீதமான துண்டு ஒயர்களை பயன்படுத்தி அழகிய கீச்செயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூகன் இல்லாத சகோதரிகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ முடிவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கீச்செயின் செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 7 அடி நீளத்தில் 2 கலரில் ஒவ்வொரு ஒயர் வெட்டி வச்சுருக்கேன். மொத்தமாக 7 அடி நீளத்தில் நம்மளுக்கு 2 ஒயர் தான் தேவைப்படும். இது வெட்டி வச்சுருக்கோம். இதை கோக்கிறதுக்கு இந்த மாதிரி கீச்செயின் எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் தனியாக கீச்செயின்னு கேட்டிங்கனாவே கிடைக்குது. 5 ரூபா விலையில் கிடைக்குது. இது மாதிரி வாங்கிக்கிங்க. வாங்க இப்போ எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ 7 அடி நீளத்தில் நம்ம 2 ஒயர் வெட்டி வச்சுருந்தோம். அந்த 2 ஒயரையும் சமமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கணும். இதற்கு முன்னாடியே நான் கியூபாய்ட் ஷேப்பில் கீச்செயின் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துருப்பீங்க. அதே டைப் தான் இதுவும். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் மடக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு எப்பவும் போடுற ஆஸ் யூஸ்வல் நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த பள்ளமான பகுதியை மேலே மடிச்சிங்க. இந்த பள்ளமான பகுதியை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்குங்க. விட்டுட்டு இப்படி சமமாக மடிச்சுக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு நாட் கிடச்சிச்சு. இப்போ நம்ம அப் அண்ட் டவுன்ஸ் ஒயர் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். சமமாக இல்லைன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால் கட்டாயம் சமமாக இருக்கணும். பாருங்கள், சமமாக இருக்குது. இந்த ப்ளூ ஒயரையும் பார்த்துக்குங்க. இதே மாடலில் நீங்கள் 2 ஒரே கலர் ஒயர் வச்சு கூட பின்னலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு பேசிக் நாட் போட்டுட்டோம். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை அப்படியே திருப்புங்க. திருப்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பள்ளமான பகுதி வர மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல 4 ஒயர் போயிருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஒயரை இந்த மாதிரி லூப் வச்சு இப்படி மடக்கிக்கிங்க. மடக்கிட்டு இந்த ஒயர்கள் எல்லாம் அப்படி டைட்டாக பிடிச்சி இப்படியே மடக்கிட்டு வாங்க. மடக்கிட்டு இந்த 4வது ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த 4வது ஒயரை எடுத்து இந்த மேலே லூப் மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே விடுங்க. விட்டு இப்போ டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பக்கம் கிடைச்ச மாதிரியே இந்த பக்கமும் ஒரு பேசிக் நாட் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் சமமாக இருக்கும். இந்த பக்கமும் நம்மளுக்கு பேசிக் நாட் கிடச்சிருக்கு, இந்த பக்கமும் பேசிக் நாட் கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நம்ம 2வது நாட் போட்டோம். அதாவது முன்பக்கம் போட்டிருந்த ஃபஸ்ட் நாட்டு, இது 2வது நாட் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒயரை பாருங்கள், இது 4 பக்கம் அந்த ஒயர் அப்படியே இருந்துகிட்ருக்கோம். இப்போவும் பாருங்கள் 2வது ஒயரு. இப்போ இதை மடக்கும் போது நம்மளுக்கு இந்த பள்ளமான பகுதி தான் மேல் நோக்கி வரும். இப்போவும் அதே ஸ்டெப்பு தான். ஒன்று இன்டர்லாக் ஆகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். 1 2 3 ஒயரை மடக்கிட்டீங்க. இந்த 4வது ஒயரை மடக்கி நம்ம லூப் மாதிரி விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த ஒயருக்குள்ளே விட்டு எடுங்க. நம்ம பேசிக் நாட்டே தான், ஆனால் நம்ம தனித்தனி ஒயராக 4 ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இப்போ டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பாருங்கள், இப்போ இந்த பள்ளமான பகுதி மேலே வர மாதிரி நம்மளுக்கு ஒரு நாட் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நல்லா நீங்கள் ஒயரை இழுத்து விட்டுக்கணும். ஒரு ஒயர் லூஸாகவும் ஒரு ஒயர் டைட்டாகவும் இருந்தால் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஒயர் பாருங்கள், இப்போ நேரான பகுதி மேலே வர மாதிரி ஃபஸ்ட்டு நாட்டு, செகண்ட் ஒயரு, 3வது ஒயரு, 4வது ஒயர். இந்த ஒயர் இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. அதாவது 3 ஒயர் ஒன்று மேலே ஒன்று ஏறி வரணும். 4வது ஒயர் அந்த லூப்புக்குள்ளே போகணும். போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரான ஒரு ஸ்கொயர் நாட் கிடச்சிருச்சு. இப்படி மாற்றி மாற்றி பின்னிட்டு வரும்போது ஒரு நேரான நாட்டு வரும், ஒரு தலைகளான நாட்டு வரும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் மறுபடியும் பாருங்கள், இந்த பள்ளமான பகுதி மேலே வர மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறோம். 2வது ஒயரு, 3வது ஒயரு, 4வது ஒயரை அந்த லூப் மாதிரி இருக்கிற இடத்துல விட்டுக்கலாம். இப்போ 4 ஒயரும் பள்ளமான பகுதி மேலே வர மாதிரி வந்திருக்கு. இப்போவும் டைட் பண்ணிக்கங்க. இப்போ நேரான நாட் போடணும். 1 2 3 4 இதே மாதிரி கண்டினியூவாக பின்னுங்க. பின்னிட்டு நம்ம மொத்தமாக 9 சென்டிமீட்டர் இந்த ஒயர் வர வரைக்கும் பின்னணும். சைடில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம 2 கலர் வச்சு பின்னாலும் ஒரு பக்கம் ஆரஞ்சு கலர்லாம் ஒரு பக்கமாகவும் இந்த பக்கம் ப்ளூ ஒரு பக்கமும் வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை அளந்து பாருங்கள் ஸ்கேலில். நம்ம 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னிருக்கோம். கிட்டத்தட்ட 3 நாட் பின்னிருக்கோம். அதுலேயே நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்கேலில் தான் நம்ம ஒயர் அளந்துருக்கோம். 9 சென்டிமீட்டர் வர வரைக்கும் இந்த இதை பின்னணும். இதே மாதிரி பின்னிட்டு வாங்க.
பின்னிட்டு 9வது சென்டிமீட்டர் பண்ணும்போது நான் காட்டுறேன் வாங்க. இப்போ நாம் இது மாதிரி பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அளந்து பாருங்கள். அளந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 9.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம பின்னியிருக்கோம். 9.5 சென்டிமீட்டர் பின்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து பின்னி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து முக்கு இப்படி முடக்கு திருப்ப போகிறோம். அதாவது ஹார்ட்டின் ஷேப்னுடைய சென்ட்ரு பகுதி கொண்டு வரதுக்காக நம்ம இப்போ பின்ன போகிறோம். அதுக்கு உங்களுக்கு வந்து 2 சைடுமே கிடைக்கும். ப்ளூ மேலே வர மாதிரியும் கிடைக்கும், ஆரஞ்சு மேலே வர மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு எந்த கலர் மேலே வரணுமோ நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ அதை பார்த்துங்க. நான் இப்போ ப்ளூ கலர் மேலே வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலர் மேலே வரணும்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் ஒயரை தான் திருப்பணும். பார்த்துங்க, 4 ஒயர் ஒரே சமமாக போயிருக்கு. நம்மளுக்கு வந்து மேல் வந்து சமமான பக்கம் தான் வந்திருக்கு. இப்போ இந்த ஒயரை இப்படி மடக்கிக்குங்க. இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை கீழ்ப்பக்கம் விட்டு இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இப்படி மடக்கி மறுபடியும் வந்த திசைக்கே கொண்டு போயிருங்க. இப்போ 2 ஆரஞ்சு ஒயரும் மேல் நோக்கி இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை கீழ் வழியாக விட்டு, அதாவது இந்த ஆரஞ்சு கலர் ஒயரு இதுக்கு கீழே விட்டு இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. ஃபஸ்ட்டு விட்டுட்டோம். 2வது இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை இப்படி மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம எல்லா ஒயரையும் டைட் பண்ணுங்க. குழப்புற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரெக்டாக வரும். இந்த ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம இத்தனை நேரம் மேல் நோக்கி வளர்ந்தது, இப்போ சைடில் வந்து நம்மளுக்கு அந்த சிம்பிள் வந்திருக்கு. இப்போ இந்த ஒயரையெல்லாம் டைட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பக்கம் ப்ளூ வந்திருக்கும், இந்த பக்கம் ஆரஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போது இதில் பாருங்கள் 1 2 3 4 ஒயர் இருக்குது. இந்த கீழ் நோக்கி இந்த பட்டைக்கு நேராக போகிற ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இப்படி மடக்கிக்குங்க. மடக்கிட்டு இந்த கீழே போகிற இந்த ஓட்டை இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே விடுங்க. விட்டு மேலே எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க. இவ்வளோதான். நம்ம வந்து முடக்கு திருப்பிட்டோம். இப்போ நம்ம ஹார்ட்டின் ஷேப் மேலே பின்ன போகிறோம். இப்போ இதே மாதிரி நமக்கு 4 ஒயர் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஒயரை நம்ம உள்ளே சொருகி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஒயரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீ செயினை கோத்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கும் கீ செயினுடைய ரிங்கு. அந்த ரிங்குக்குள்ளே இந்த ஒயரை விட்டு எடுத்துருங்க. விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஒயர் இருக்கும். எப்பவும் போல் இந்த ப்ளூ ஒயரை மடக்கிக்குங்க. மடக்கிட்டு இந்த ஆரஞ்சு ஒயர் 2ஆக மடக்குங்க. இந்த ப்ளூ ஒயரை 3ஆக மடக்கிடுறோம். இப்போது அந்த ரிங்கு போட்டிருக்க 4வது ஒயர் இருக்குது பாருங்கள், இதை எடுத்து மொத வச்ச லூப்புக்குள்ளே விடுங்க. எப்பவும் பின்னிட்டு இருந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி நம்ம பின்னிட்டு இருந்த பாருங்கள், அதே மாதிரி தான். இப்போ பின்னி இந்த ஒயரை டைட் பண்ணிக்கங்க. பின்னிட்டோம். இனிமேல் எப்பவும் பின்னிட்டு வர மாதிரி, அதாவது பள்ளமாக இருக்கிற பகுதியை நேராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு 8 சென்டிமீட்டர் மட்டும் நீங்கள் பின்னணும். காரணம், நம்ம இதுக்கு முன்னாடி 9 சென்டிமீட்டர் பின்னி மடக்கியிருக்கோம். ஒரு பக்கம் வளர்த்தியாக இருக்கணும், ஒரு பக்கம் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் ஹார்ட்டின் வந்து ஒட்டும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நேராக வந்துருச்சு. இதே மாதிரி வச்சு 8 சென்டிமீட்டர் பின்னி வளர்த்தி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எப்படி முடிக்கணும்னு காட்டுறேன். இப்போ நாம் மடக்கின இடத்துலேருந்து 8 சென்டிமீட்டர் பின்னியிருக்கோம். அதாவது இந்த பக்கம் நம்ம 9 சென்டிமீட்டர் வச்சுருந்தோம், இந்த பக்கம் வந்து 8 சென்டிமீட்டர் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பகுதியிலேருந்து 8 சென்டிமீட்டர் வர மாதிரி வச்சுக்கோங்க. இதை விட இது நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுலேருந்து 1 சென்டிமீட்டர் குறைவாக வைக்கணும். இப்போ வச்சுட்டோம். இந்த இடம் பாருங்கள், நம்ம பள்ளமான பகுதி தான் கடைசியாக முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி பள்ளமான பகுதி தான் முடிக்கணும். முடிச்சுட்டு இப்போ இதை எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ப்ளூக்குள்ளே விடுங்க. டைட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்க ப்ளூக்குள்ளே விடுங்க. டைட் பண்ணாமல் அப்படி அப்படியே சொருகி மட்டும் வைங்க. இந்த மாதிரி சொருகிட்டீங்க. இப்போ இந்த ப்ளூ எடுத்து இந்த ஆப்போசிட்டில் சொருவுங்க, ஆரஞ்சுக்குள்ளே. இந்த ப்ளூ எடுத்து இந்த ஆப்போசிட் ஆரஞ்சுக்குள்ளே சொருவுங்க. 4 ஒயரையும் நம்ம ஆப்போசிட்டில் சொருவிருக்கோம். அப்படியே பிடிச்சி டைட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மீதமான ஒயரெல்லாம் வெட்டிடுங்க. நல்லா டைட்டாக இழுத்துட்டு மீதமான ஒயரெல்லாம் வெட்டிடணும். நல்லா சொருகிருக்கீங்களான்னு பார்த்துட்டு கரெக்டாக விட்டுங்க.
இப்போ நம்மளுடைய இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு, அதாவது இந்த பகுதி முடித்த பகுதியை மொத ஆரம்பித்த பகுதி இருக்குதுங்க, அது மேலே வச்சு இப்படி ஒட்டணும். அதுக்கு நம்ம க்ளூகன் சூடு பண்ணி வச்சுருக்கோம். க்ளூகனை வந்து ஒரு 10-15 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. ஹாட் க்ளூகனில் கொஞ்சமாக எடுத்துக்கங்க. பக்கத்தில் கிளாத் கீது வச்சுங்க. க்ளூகன் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த பக்கம் இந்த சைடில் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. தடவிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்குங்க. விட்டுட்டிங்கன்னா எடுத்துரும். ஒரு 5 நிமிஷமாவது இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது இந்த கீ செயின் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னாலும் வராது. சப்போஸ் உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா இந்த க்ளூகனுக்கு போடக்கூடிய இந்த டியூப் வந்து 10 ரூபா 15 ரூபா விலையில் கடையில் கிடைக்குது. இதை வந்து மெழுகுவர்த்தியோ அல்லது லைட்டரோ வச்சு நீங்கள் அழகாக சூடு பண்ணி கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். க்ளூகனே வேணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லைனாலும் ஃபெவி பாண்ட் இருந்துச்சுன்னா கூட அதை வாங்கி ஃபெவிக்விக் ஒட்டி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன இருந்தாலும் க்ளூகன் ஒட்டுற மாதிரியான ஸ்ட்ராங் மற்றதில் கிடைக்காது. பாருங்கள், அதே மாதிரி கீ செயின் வந்து நம்ம இதில் கோத்தே செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன வளையம் உள்ள கீ செயின் வாங்கினீங்கன்னா நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் கூட இதை விரிவாங்கி விட்டு இதில் போட்டு கூட நீங்கள் கீ செயினாக மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஒயர் தூக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், அந்த ஒயரில் இந்த கீ செயினை நீங்கள் பின்னாடி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹார்ட்டின் ஷேப்பை கீ செயினாக மட்டும் இல்லை, இதுலேயும் சின்ன சைஸும் பின்னிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹார்ட்டினை பின்னி பேக்குகளை அலங்கரிக்க கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான். வால் ஹேங்கிங் இந்த மாதிரி நீங்கள் பல்வேறு விதங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் பின்னிருக்கிறது இப்போ நான் ஆர்டருக்காக பின்னிருக்கேன். இந்த பேக் பின்னுறது எப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கணும். வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.